குட் மார்னிங். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து காஞ்சிபுரம் நகரம், சிட்டி, காஞ்சிபுரம் சிட்டியில் நிற்கிறோம். எதில் சாப்பிடுவோம்? இப்போ லேட் ஆகிடுதா? இல்லை, எதுக்கு வந்து வெறும் பயத்தோட போய் கோயிலுக்கு சாமி கும்பிடிக்க ரொம்ப விருப்பம். கோயில் இந்த சங்கில் போனால் காமாட்சி கோயில். வாங்க. இந்த காஞ்சிபுரத்தில் இந்த இதான் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்டர். இது என்ன ஆட்டோவா? இதில் தான் சாப்பிட போகிறோமா? ஐ மீன் வந்து விலை கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இதான் காஞ்சிபுரத்தின் மெயின் டவுன்னு நினைக்கிறேன். எனக்கு வடிவா விளாங்கல. இல்லை தெரியும். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் காஞ்சிபுரத்தின் டிராஃபிக். இது பேர் தான் பெரிய டிஃபன். காமாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போகிற வழியில் இந்த ஆட்டோக்காரங்க இருக்கிறாங்களான்னு இந்த வந்து கேட்குறாங்க, ஆட்டோ வேணுமான்ட்டு. இந்த விட்றான் இல்லைங்க இவன்டா நடந்து போகிறவடாண்டா இவன். இல்லை வந்து ஏறுன்னு நிற்கிறான். இதால் போனால் தான் காஞ்சிபுரம் கோயில் வருமா. அப்போ நடந்து போவோம், ஏன்னா தூரம் இல்லையா. அப்புறம் வழியில் எல்லாம் ஊர்பட்ட லொட்ஜுகள் இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரம் கோயிலுக்குன்னு வந்தால் இங்கே லொட்ஜை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. டைம் வேணும், கை கொத்துக்கொண்டு. இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். இதில் இருக்கு கோயில்னு தீர்த்து கேணி. இதான் கேணி போல் இருக்குது. பாபம் அது என்னடா கேணி இப்படி இருக்கு. ஓகே சரி, ஓகே போய் கும்பிட்டு வரேன். இதான் கோயில். இதில் செருப்பை கலட்டி வச்சுட்டு போகட்டேன். இதாடையா? நான் இது நினைச்சேன். இது வேறு போகுது. அந்த தெரியுது. அதில் தெரியுது காமாட்சி அம்மன் கோயில், வெள்ளை கலரில் கோபுரம். பாருங்க, இந்த கோயில் சுற்றாலத்தில் இவ்வளவு சன நெருக்கடி. தெரியுது கோயில் வெடிக்கோபுரம். இதுதான் வாழ்க்கையில் முதலாக காமாட்சி அம்மனை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த உள்ளுக்குள்ளே வாகனம் போகாதபடி பேரியர் போட்டிருக்கேன்டாலும் ஆட்டோ போயிடுது. இதுக்குள்ளால இந்த பேரியர் போட்டிருக்காங்க, ஆனால் ஆட்டோ மட்டும் போகுது. அம்மனை தரிசிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாருங்க, இப்போ கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன். வாய்ஸ் வரையிலாது, அதால் நிற்கிறா. நானும் மகனும் தான் உள்ளுக்குள்ளே போயிட்டு வர போகிறேன். பாருங்க, இது வாசலில் வந்தனோட எவ்வளோ சன கூட்டம்னு பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். கடை போட்டு படுத்துக்கு பாருங்க, கோயிலுக்குள்ளே போகிறோம். வார வழியில் பாருங்கள் எவ்வளோ சன நிற்குதுன்னு.
இப்போ கோயிலுக்குள்ளே கும்பிட போனாங்க கேமரா கண்டு சொன்னால் கேமராவை கோயிலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நாளைக்கு ஃபோட்டோவால் எடுக்கக்கூடாது, இந்த கேமராவை கொண்டு வரக்கூடாது. இப்போ நான் கொண்டு போய் இந்த கேமரா கொண்டு போய் என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு வர போகிறேன். ஒய்ஃப் வழியில் அனுப்பிக்கிறேன். சரியான ரூல்ஸ், அவங்களோட ரூல்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். எல்லோரும் ஒரே மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்க நாங்களும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற சரியில்லை. ஆனால் பார்த்து நாங்கள் மொபைல் ஃபோனால் சில பேர் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் கேமரா கண்டுபிடிச்சாங்க. லைட்டாக 2 முறை விஷயம் தான் இருக்குது. மொபைல் ஃபோனால் ஸ்மார்ட் ஃபோனால் வீடியோ எடுக்கிறது, இதால் வீடியோ எடுக்கிறது கணக்கு வித்தியாசம் இல்லை. ஒன்லி கொஞ்சம் பெட்டர் இமேஜ் குவாலிட்டி, அவ்வளோதான். ஆனால் ஏன் கேமரா எல்லாம் அவுட் பண்ணுறாங்கல்ல, மொபைல் ஃபோனை மட்டும் இதில் அவுட் பண்ணுறாங்க. எனக்கு அதுவும் விளாங்கல இல்லை தான் இங்கே ஒய்ஃப் நிற்கணும். அந்த கோபுரத்துக்கு முன்னால் ஒய்ஃப் நிற்கிறா. நான் கொண்டே கேமரா கொடுத்துட்டு போவோம் திருப்பி. இங்கே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ். நைட்டு மருதமலைக்கு போனால் என்ன சொன்னாங்கண்டா, மருதமலையில் கேமரா கொண்டு போகலாம், வேணால் காசு பே பண்ணணுன்றாங்க. இன்றைக்கு இங்கே வந்து கேமரா ஃபுல்லாக அலவுட்லேயே ஏற்றுறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ். ஆக்கெல்லாம் செருப்பெல்லாம் விட்டுருக்காங்க. வாய்ஃபில் இருக்கா, போய் கொடுத்துட்டு வருவோம். உள்ளுக்குள்ளே கேமரா அலவுட் இல்லையா, கேமரா வச்சிரு. இப்போ நான் வந்து மொபைல் ஃபோனால் எடுத்த வீடியோ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன் ஒரு கோயிலுக்குள்ளே. இப்போ கோயிலுக்கு வெளியில் இந்த கேமராவால் எடுப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது வெளிப்பகுதி. எல்லாம் இது சம்மந்தமான கடையெல்லாம் இருக்குது இங்கே. குங்குமமா வேணுமா? குங்குமம் இதுவா? குங்குமம் குங்குமம் தானே தானே இது? ஓகே, ஒன்று தாங்கோ. சந்தனம் இருக்கா? எங்கே? பாக்ஸ் வேணும். இது என்ன? தாம்பூலமா? இது ஒன்று. இது என்ன? அது பெரிய பேக், பெரிய சைஸ். வேறு வேறு விபூதி பேஸ்ட். இது அஷ்டகந்தா சந்தனமா? சந்தனம் பேஸ்டா? இல்லை இல்லை, இந்த ரெண்டையும் தாங்க, இந்த ரெண்டையும் தாங்க. எவ்வளவு? இந்த பூஜை வீட்டை கொண்டே சுவாமி தட்டில் வைக்கிறதுக்காக இந்த 2 சந்தனமும் குங்குமமும் வாங்கினான்னு எல்லாம் கொண்டே வைக்கணுண்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பூஜை சாமான் விற்கிற கடைகளாக தான் இருக்குது இது வழியே. இந்த பாருங்கள், இப்போ நான் கோயில் வெளி வீதியை சுற்றி வர போகிறேன். இங்கே எல்லாம் வந்து சுவாமிகள் அது சம்மந்தமான கடை தான் இருக்குது. இங்கே ஸ்வீட்ஸ் கடையெல்லாம் இருக்குது. இது என்ன கடை? இது வந்து கவரிங் வெளி வீதி. அப்படியே போனால் இந்த வெளி வீதி அப்படியே டவுனுக்கு நேராக கனெக்ட் ஆகுது. இப்போ அங்கே போகிறது இல்லை. நான் இப்போ கோயில் முன் வீதிக்கு தான் நான் வந்திருக்கிறேன். முன் வீதியில் வந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிடும். இப்போ சரியாக பசிக்குது எங்களுக்கு. போயிட்டு சாப்பிடுவோம். நல்ல ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிடுவோம். சரி, வந்ததுக்கு நாங்கள் காமாட்சி அம்மனையும் தரிசித்தாச்சு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். அடுத்தது வந்து கைலாசநாதர் கோயிலுக்கு போகிறோம். இல்லை வாய்ப்பு பிள்ளைங்க ரெடி ஆகிட்டினா நீங்கள் ரெடியா? குங்குமம் அண்ட் சந்தனம் ஏண்டா? என்ன வேணுமா? என்ன ஃபுல்லாக வந்து ஒரே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இந்த இருக்கு எங்கிட்ட ரோஸ் மில்க். எங்கிட்ட ரோஸ் மில்க். அடே பிரேக்ஃபாஸ்ட் ரோஷன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் ரோஸ் மில்க் குடிக்கணும். வெறும் பயத்தில் ரோஸ் மில்க் குடிக்கக்கூடாதப்பா. பாருங்க, நான் இந்த காமாட்சி அம்மன் கோயில்
இங்கிருந்து தயார் பண்ணி மேபி கோயிலுக்கு இன்னும் கோயில் ஐடியா பார்த்துட்டு போங்க. இது பியூர் பட்டு காஞ்சிபுரத்தில் ஹேண்ட்மேடு தான் இது. வெளியே தறி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே நெய்கிறது தான் இது. 4500 ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதில் தான் நெய்கிறது போல இருக்குல்ல. இங்கே இதுதான் பிஸ்னஸ். இப்படி கோயில் வளாகத்தில் வந்து அப்படி வேறு நாட்டுக்காரமாக இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் சாரியை தலையில் இருக்கிறது தான் பார்ப்பாங்க. நாங்களாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இவ்வளோ சாரியை காட்டி மயக்க பார்த்தாங்க. நான் வெற்றி சொல்லிட்டு வந்துட்டேன். அது நித்திய அமிர்தம் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு திரும்புங்க. ரைட்டு திரும்ப திரும்பி ஒரு 5 பில்டிங் தாங்க. சரி, ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா இல்லை, அதால் போயிட்டு ரைட் திரும்பி போடுவோம். காஞ்சிபுரம் டவுனில் நாங்கள் நடந்துட்டுருக்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் ஒரு சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குதுல்ல, கட்டி முடியல. பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் வந்து கட்டி முடியாமல் நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக கொடி கட்டி இருக்குது. இது ஆட்ட கொடிண்டா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கொடின்னு கேள்விப்பட்டினான். அதில் மாம்பழத்துக்கு சைன் இருக்குது. இதான் அந்த அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் அவன் கட்சி கொடி. இங்கே அவையில் தான் கொஞ்சம் ஃபேமஸ் போலோட இருக்குது. இந்த மாம்பழம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி கொடி. காஞ்சிபுரம் பூரா அவைண்டதான் ஆட்சி போல இருக்குது. பாதம் இந்த நிறைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே அவங்களோட கொடி தான். இங்கே இந்த ஏரியாவிலேயே நல்ல மரக்கறி சாப்பாடு, அதாவது சைவ உணவு சாப்பிட்றேன்னா இங்கே தான் போகணும்னு ஆக்களெல்லாம் காட்டிக்கிறேன். நித்திய அமிர்தம்னு எல்லோரும் கையை காட்டுற இடம் இதே ஒன்று தான். அப்போ நாங்கள் இங்கேயும் போய் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். சந்தை இருக்க இந்த சந்தையிலேருந்து அப்படியே திரும்ப இந்த இடத்துல காட்டுது. இப்போ நான் இங்கே சாப்பிட்றது நான் கேட்டேன், இட்லி இருக்கா? ஆனால் இட்லி இல்லையா? அப்போ கிளம்பி வந்துட்டேன். போயிட்டு சரணவன்லேயே சாப்பிடுவோம். இல்லை இவ்வளோ பெரிய ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, ஒரு இட்லி இல்லை. தோசை மட்டும்தானே இருக்கா, இட்லி இல்லையா? எதுக்காக தான் விளையாட கோயிலுக்கு எப்படி டிராஃபிக்? இப்போ நாங்கள் ஹோட்டல் சரவண பவனுக்குள்ள சாப்பிட போகிறோம். என்னோட மீன் இருக்கு. சரி சரி. இது என்ன இது? இது கேசரி ஸ்வீட்டு. ஸ்வீட். இது பொங்கல். பொங்கல் கிச்சடியா? சரி சரி. நாங்கள் வந்து எடுத்தது ஒரே இது வந்து மினி இட்லி, இது சட்னி, இது கேசரி, இது கிச்சடி, இது ரெட் சட்னி. அதோட இப்போ ஹோட்டல் சரவண பவனில் நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, அதாவது 11 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வெளியில் வந்துருக்கோம். இப்போ வந்து கைலாசநாதர் டெம்பிளை பார்க்க போகிறோம். எங்களோட அண்ணா யார், எங்களோட டாக்ஸி அண்ணாவை கூப்பிட்டுனா எங்கே இருக்கிறது தெரியல. இந்த முழுக்க இருக்க ராஜாஸ் லாட்ஜ் அங்கே தான் நாங்கள் இருக்கிறாங்க.